வணக்கம் நண்பா. குட் பேட் அட்லி பொங்கலுக்கு வருது வருது வருது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா எல்லா ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா தல ரசிகர்கள் எல்லாமே வந்து 2 வருஷம் பொறுமையா இருந்ததுக்கு மிகப்பெரிய பூஸ் பம்ப் இந்த படத்துல இருக்கு. பூஸ் பம்ப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தெளிச்ச மாதிரி தான். ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் படத்துல வந்து ரொம்ப பூஸ் பம்பா சம்பவமான விஷயங்களா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட ஏ ஸ்டார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா படத்தோட எண்டு கார்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா பரபரப்பா சரவெடியா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 3 கெட்டப்ல தல அஜித்குமார் வந்து 3 கெட்டப்ல நடிக்கிறாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் ரசிகரால் இயக்கப்படும் படம் அப்படின்னாவே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அஜித் ரசிகன் வந்து தன்னுடைய தலைவர் வந்து எப்படிலாம் நடிக்கணும், எப்படிலாம் சீன் காட்டணும், அவரை எப்படிலாம் வந்து காட்டினா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு ரசிகனாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். அதாவது அஜித்குமார் அவர்களை எப்படி காட்டணும்னா மேன்லி லுக்காக காட்ட முடியும், எப்படிலாம் வந்து இருந்தால் ரசிகர்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கு தான் நல்லா தெரியும். அந்த ரசிகனாக இருந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை மிக அழகாக ரொம்ப வேகமாகவும் சொன்ன டைமுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அவர் ரெடி பண்ணிட்டாரு. தலைவர் இன்றில் இருந்து துபாயில் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறாரு. இன்னையிலேருந்து அவர் ட்ரைனிங் பீரியடு ரேஸில் கலந்துக்க போகிறாரு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் ஒரு ட்ரைனிங் பீரியடில் கலந்துக்கிட்ட அந்த வீடியோவும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. அவர் வந்து தொடர்ந்து ரேஸில் வந்து கலந்துக்கிட்டு அந்த ரேஸுக்கான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு அஜித்குமார் அவர்கள். இது பற்றி மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம், அதாவது டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா 2 ரிலீஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அட்லியோட விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து 1 by 1 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த படத்தில் டிஎஸ்பி விலகி இருக்காரு. ஆனால் டிஎஸ்பி கொடுத்த சாங் எல்லாமே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து கொடுக்க போறாரு. ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜிவி தான் பண்ண போறாரு. இந்த ஜிவி கையில தான் இருக்கு. இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு மாசா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி அவர்களுடைய கையில தான் இருக்கு. மொத்த படத்தையும் மொத்த வித்தையும் கண்டிப்பாக ஜிவி இதில் கொடுப்பாரு. ஏன்னா கிரீடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஜிவி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் தான். அதனால கண்டிப்பாக குட் பேட் அட்லியை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவதற்கு ஜிவி பிரகாஷ் வந்து கண்டிப்பாக ரொம்ப முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றுவார். ரசிகர்களாகிய உங்களுக்கு ஏற்ற சரியான நேரத்தில் சரியான படத்தை 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தகுதியான ஒரு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி படம் தான். இந்த வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த படம் கூட வந்தாலும் சரிங்க, இந்த குட் பேட் அட்லிங்கிற இந்த படத்தோட வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை புரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வளரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.